அப்போ இந்த அரசியலையும் தாண்டி சினிமாவும் உள்ளே இருக்குன்னா அன்னைக்கு வாய் இங்கே இருந்த காது வரைக்கும் பேசினார் ரஞ்சித், இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அதான் இப்போ பாருங்கள், திமுகவில் உள்ளவனும் உள்ளே இருந்திருக்கான், காங்கிரஸில் உள்ளவனும் உள்ளே இருந்திருக்கான், ஏடிஎம்கேல உள்ளே இருந்திருக்கான். இவ்வளவு ஏன் ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி, பிஜேபியில் இருக்க கூட ஒரு பொம்பளை கூட உள்ளே இருந்திருக்கான். அந்த அளவுக்கு ரவுடிங்கெல்லாம் பிஜேபி கூட வச்சுருக்குன்னு எங்களுக்கே இப்போ தான் தெரியும். இப்போ சினிமா துறையே உள்ளே வந்துருச்சு. இப்போ நாளைக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே ரஞ்சித்து கூட சிக்கலாம், மேபி தெரியாது. நம்ம வந்து ஒரு 50,000 கணக்கில் போட்டோம்னா நமக்கு ஒன்று மெசேஜ் வரும், ரிசர்வ் பேங்க் இந்தியா இதுக்கு மேலே பணம் போடக்கூடாது, கூட பிளாக் பண்ணி வந்துடலாம். நம்ம சாதாரண மக்கள் போட்டால் இத்தனை கோடிகள் கைமாறி இருக்குது. உளவுத்துறை பிடுங்குச்சான்னு தெரியல. பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இவ பார்த்தாலும் திமுக வந்து திட்டிகிட்டே இருக்காருன்னு யாரும் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். மற்றவங்க பாராட்டலாம் இல்லையோ, கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இந்த அரசியல்லாம் ஒரு சைடில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்தாலும் இன்னொரு சைடில் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு தனி நபர், என்னதான் அவர் கட்சியில் இருந்தாலுமே கூட ஒரு தனி நபரோட கொலை வழக்கில் ஆல்ரெடி வந்து ஒரு 23 பேர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில் வந்து ஒரு விஷயம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் நெல்சனோட மனைவி வந்து இன்டைரக்டாக வந்து மொட்டை கிருஷ்ணன்ற ஒரு ரவுடி கைதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவர் தலைமறைவாக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பொதுவாகவே வந்து திமுக வந்தாவே சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் தான் இருக்கும். இது பொதுவான கருத்து. ஏன்னா நிறைய கொலைகள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. ஆமாம், இது மக்களுக்கே தெரியும். நிறைய கொலைகள் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் கூட நிறைய கொலை, அதே மாதிரி நிறைய லேண்ட் கிராப்பிங்லாம் இருந்ததுனால தான் திரும்பவும் வர முடியாமல் போச்சு. ஒரு 10 ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி ஆச்சு. அது ஜெயலலிதா பிள்ளையும் அதே மாதிரி ஆகி நிறையா அந்த லேண்ட் கிராப்பிங்லாம் நிறையா பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இது தொடர்ந்து அது இருக்க தான் செய்யும். இப்போ மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் திமுகவுக்கு நிறையா ஓட்டு போட்டாங்க. ஆனால் விட இப்போ ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய கொலை, போதை, நிறையா அந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் இளைஞர்கள்லாம் கொடுத்து நிறைய கொலை பண்ணுறாங்க. சம்மந்தம் இல்லாமலாம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பூரா எடுத்தீங்கன்னா கொலையை பற்றி தான் போடுவான். கொலைன்றதை விட இன்னொரு சைடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பாலியல் தொந்தரவு, பாலியல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சகிக்க முடியல. காலை இருந்துச்சுன்னா டிவியை பார்க்குறதுக்கே பிடிக்கல, ஒரு பேப்பர் எடுத்து படிக்க முடியல. எல்லாத்துலேயுமே இப்படியே இருந்தால் நம்ம மைண்டு என்ன தான் ஆகும்னு எனக்கு தெரியல எதிர்காலத்தில். ஸோ இப்படி ஒரு சூழலில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. ரெண்டாவது, அவர் நிறையா வழக்கறிஞர்களை அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர். அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவர் நிறைய இளைஞர்களை வந்து வழக்கறிஞர்களாக உருவாக்கிட்டு வரக்கூடிய ஒரு தலைவர், வளரும் தலைவர். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 33 பேர் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேர்னா 35 பேர் ஆகுது. இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல. இருக்குமோ? ஓகே, சந்தேகம் இருக்குது. அப்போது ஒரு தனி மனிதனை அவர் சொல்ல முடியாது, ஒரு தலைவன் அவர் வந்து இவ்வளவுக்கும் அவருக்கு துப்பாக்கி இருக்குது, லைசன்ஸ் துப்பாக்கி இருக்குது, எல்லாமே இருந்தும் கூட இந்த உளவுத்துறை இத்தனை பேரையும் ஒருத்தர் கூடவா வாட்ச் பண்ண முடியல. அப்போது தமிழ்நாடு உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? 23 பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் காவல்துறை விட்டவங்க எத்தனை பேரோ விசாரணை வளையத்தில் கொண்டாடாமல், இல்லை பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய பெரிய யாராவது முக்கியமானவங்க இருந்திருக்கலாம், அவங்களாம் நெருங்காமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு பேர் ஒரு திட்டமிட்டு ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக ஒருத்தர் வந்து பழி வாங்குறதுக்கு, ஒரு கொலை பண்ணுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னா, இந்த உளவுத்துறை தமிழ்நாட்டில் இருக்கா, செத்துருச்சா? இந்த கேள்வி பொதுமக்கள்கிட்ட வருமா, வராது? கண்டிப்பா. இது வரைக்குமே கூட வந்து அரசியல் ரீதியான நபர்களோ இல்ல இந்த கூலிப்படை ரவுடிகள் இவங்கள தான் கைது செஞ்சுட்டாங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு நபர், அவங்க டைரக்டா இல்ல அப்படின்னாலும் அவங்க கணவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர், சோ இப்ப அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து உள்ள இது பண்றாங்க. இப்ப நாளை பின்ன இன்னும் எத்தனை பேர் இதுக்குள்ள வருவாங்க? ஒரு கேஸ்ல, ஒரு கொலையில எத்தனை பேர் வந்து. இப்ப பாருங்க, திமுக உள்ளவனும் உள்ள இருந்திருக்கான், காங்கிரஸ்ல உள்ளவனும் உள்ள இருந்திருக்கான், ஏடிஎம்கேல உள்ள இருந்திருக்கான். இவ்வளவு ஏன் ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி, பிஜேபியில் இருக்க கூட ஒரு பொம்பளை கூட உள்ள இருந்திருக்கிறான். அந்த அளவுக்கு ரவுடிங்கெல்லாம் பிஜேபி கூட வச்சிருக்குன்னு எங்களுக்கே இப்போ தான் தெரியும். அப்போ இந்த அரசியலையும் தாண்டி சினிமாவும் உள்ளே இருக்குன்னா அன்னைக்கு வாய் இங்கே இருந்த காது வரைக்கும் பேசினார் ரஞ்சித், இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அவர் சினிமா இயக்குனர் தானே. அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணன் எல்லாம் சொன்னார்ல. இந்த வெண்ணெய் இந்த நெல்சனுக்கு சப்போர்ட்டாக பேசுவாரா, இல்லை ஆம்ஸ்ட்ராங் இறந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு சப்போர்ட்டாக இருப்பார்? இப்போ சினிமா துறையே உள்ளே வந்துருச்சு.
இப்போ நாளைக்கு விசாரணை வளையத்துக்குள்ளே ரஞ்சித்து கூட சிக்கலாம், மேபி தெரியாது. ஏன்னா எனக்கு நம்மளாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், சினிமா வந்துருச்சு, சினிமாக்காரங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இப்போ இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு. ஒருத்தனை கொல்றதுக்கு இவ்வளவு பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஆண்டுகளை திட்டமிட்டிருக்காங்க, இத்தனை கோடி பணம் கை மாறி இருக்குது. இவ்வளவும் நடந்து நம்ம வந்து ஒரு 50,000 கணக்கில் போட்டோம்னா நமக்கு உடனே மெசேஜ் வரும், ரிசர்வ் பேங்க் இந்தியா இதுக்கு மேலே பணம் போடக்கூடாது, கூட பிளாக் பண்ணி வந்துடுவான். நம்ம சாதாரண மக்கள் போட்டால் இத்தனை கோடிகள் கை மாறி இருக்குது. உளவுத்துறை பிடுங்குச்சான்னு தெரியல. என்ன பண்ணிச்சு உளவுத்துறை? ஒரு இவ்வளோ பெரிய பல்க் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஆகுது, ரவுடிகளை கண்காணிக்க தவறிடுச்சு. இப்போ இது சரியான ரிப்போர்ட்டை டிஜிபிக்கு கொடுத்துருக்கணும். அப்போ ஒரு மனிதனை கொல்வதற்கு ஒரு ஆண்டுகளாக திட்டமிட்டு, அப்போ காவல்துறையும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கோ, ஒருவேளை உளவுத்துறையும் உளவு சொல்லியிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் பொதுவாக வரத்தான் செய்யும். ஒரு லைசன்ஸோட கன் வச்சிருக்க ஒருத்தர், அதுவும் வந்து கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர், இவருக்கே இந்த அளவுக்கு பாதுகாப்பு, ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், சோ அவருக்கே வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னா, இப்போ தனி ஒரு நபர், ஒரு காமன் மேன் வந்து ரோட்ல நடந்து போனா அவங்கள கொலை பண்ணா கேட்க நாதியே இல்லை. எனக்கு அடிக்கடி கலைஞர் சொல்லுவார், அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, எதிர்க்கட்சியாக இருக்கும், தமிழக காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு அவரே சொல்லியிருக்காரு கலைஞர் அவர்கள். அதைத்தான் நான் இப்போ கேட்குறேன், தமிழக காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு விட்டதா? அப்போ சராசரி மனிதனுக்கு என்ன இங்கே பாதுகாப்பு இருக்குது? ஒரு தேசிய தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைங்கிற போது ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இங்கே இருக்குது? இல்லை பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போது இத்தனை கட்சிகளும் பாருங்கள், ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, தாமரை மலராது இவன் சொல்லுவான், இந்த பக்கம் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொல்லி இவன் சொன்னால் இவங்கன்னு சொல்லுவான், இவன் வந்து நாங்கள் தான் அது இப்படி சொல்லி இங்கே சண்டை போடுறாங்களே. ஒருத்தனை கொலை பண்ணுவதற்கு இத்தனை பேர் ஒற்றுமையாக இருந்திருக்கான். இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் வித்தியாசமே இல்லை. அப்போ இது யார் எது முடிவு பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இவர் கொலை பண்ணுறதுக்கு பணம் தீர்மானிக்குது. இப்போ பணத்தை கொடுக்கும்போது பணத்துக்கு எல்லா கட்சியும் அடிமைன்னு தான் கணக்கு. இதில் அதில் நான் திமுக காரனப்பா, நான் ஆளுங்கட்சி, நான் அந்த இதில் நான் கலந்துக்க மாட்டேன், நீ கோடி ரூபா கொடுத்தா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அப்போது பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னா உன்னை நம்பி எப்படி மக்கள் இங்கே நடமாட முடியும்? நீங்களே பார்க்குறீங்க, தினமும் கொலை, கற்பழிப்பு, இப்போல்லாம் கூட ஒரு கூட்டு பலாத்காரம், இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு மாணவி, இதெல்லாம் வெளியில் தெரியாமல் ஊடகங்கள் மறைக்கப்படுது. இப்போ இந்த ஊடகங்களை வச்சு எப்படி நம்ம வந்து மற்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்? கல்லூரி மாணவர்கள் முழுக்க எல்லாரும் ஃபுல்லாக கஞ்சா போதைக்கு அடிமையாக்கிட்டாங்க. ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொல்லிவிட்டு மதுவை திறந்து விடுறீங்க. நீங்கள் தான் ஒயின் ஷாப்பையும் திறந்து விடுறீங்க. குடிச்சிட்டு வந்தவொன்னே இங்கே பக்கத்தில் 10,000 ஃபைன் போட்டு நீங்கள் தான் பிடிக்கிறீங்க. அதுக்காக விஷத்தை குடிச்சிட்டே செத்துருக்கலாம், 150 ரூபா கோட்டரை வாங்கி குடித்ததுக்கு. அப்போ இது என்ன கொள்ளை இல்லையா? அதுதான் நம்ம குடியரசு சங்க தலைவர் இருக்காரு, எங்களுக்கு தனியாக பேரடைஸ் கட்டி கொடுத்துருங்க, நாங்கள் அங்கேயே குடிச்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து பிங்க் கலரில் பஸ் விட்ருங்க, நாங்கள் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போய்க்கிறோம், அந்த பஸ்ஸை மறைக்கக்கூடாது, காலையில் நாங்கள் இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுங்க, குடிச்சிட்டு இங்கே கிடப்போம், காலையில் வந்து எங்களுக்கு பிங்க் கலர் பஸ் கலர் மாற்றி கொடுத்துருங்க, எங்களை எல்லோரும் வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்குன்னு பொழுது இனிமேலாம். அப்போது அரசாங்கம் ஊற்றியும் கொடுக்குது, இந்த பக்கம் ஃபைனுங்கிற பேரில் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பிடுங்குதுன்னா அந்த ஒயின் ஷாப்பை மூடித்தான் தொடங்கலாம். ஏன் உங்கள் இந்த அரசாங்கம் நடத்துறதுக்கு எத்தனையோ வழிகள் இல்லையா? பெட்ரோலிய ப்ராடக்ட்டில் ஈத்தேன் அதை கலந்து விற்றா கூட 10% கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் 30% வரைக்கும் கொடுக்கலான்றாங்க. 30% தமிழ்நாடு அரசு கலந்தாவே அதுவே பெரிய ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி வேறு ரெவன்யூ வச்சு இந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு ஒயின் ஷாப்லாம் மூடிட்டு போயிடலாம். எத்தனை பேர் தாலியை தான் அத்து இந்த அரசாங்கம் நடக்கணும்? எத்தனை பேர் செத்து இந்த அரசாங்கம் நடக்கணும்? எத்தனை பேர் முண்டச்சியாக போய் இந்த அரசாங்கம் நடக்கணும்? எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இந்த அரசாங்கம் நடக்கணும்? இந்த பாவப்பட்ட அரசாங்கம் இதுக்கு நடக்கணும். இதுக்கு மன்னராட்சி முறை இருந்துட்டு போகலாமே, நிம்மதியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது, மன்னராட்சி முறை தான் இருக்குது. அப்பா பிள்ளை பேரன், அடுத்து இன்னொரு தம்பி தயாராகிட்டு இருக்கு, லண்டனில் இருக்கான் போல இருக்குது, அவன் ஜாலியாக இருக்கான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் முதல்வரான் 2030. அதனால் அப்படி தான் இருக்குது மன்னராட்சி மாதிரி. ஆனால் கேள்வி கேட்டால் இங்கே குற்றம், கேள்வி கேட்டால் நீ வந்து ஜெயிலில் தள்ளப்படுவ, ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெரிக்கப்படுது, இண்டிபெண்டன்ட் இல்லை இங்கே. இது எதை நோக்கி இந்த நாடு போகுது? பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்குது. என்ன கல்வி தரம் இங்கே இருந்துருச்சு? இங்கே என்ன தொழில் வளம் இங்கே வந்துருச்சு? எந்த இளைஞர்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு கிடைச்சிருச்சு? முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து எஜுகேஷன்றது வந்து பெஸ்ட் சிஸ்டமாக இருந்தது. இப்போ வந்து இங்கே இருக்கிறத பார்த்தா இருக்கிறதுலையே மோஸ்ட் டாப் பிஸ்னஸ் எஜுகேஷன் தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சேஃப்டியும் இல்லை, விமென்ஸாக இருக்கட்டும், இல்லை தனி ஒரு காமன் மேனுக்கும் சேஃப்டி இல்லை. இப்போ கட்சியில் இருக்கவங்களுக்கு, மாநில தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தொடர்ந்து நம்ம நாட்டில் பயணிச்சா ஒரே ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அசூரன்ஸ் கொடுக்குது. அது நான் வேணா ஒத்துக்கிறேன், கவர்மெண்ட்டை நான் பாராட்டுறேன். ஏன்னா
பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன எப்போ பார்த்தாலும் திமுக வந்து திட்டிகிட்டே இருக்காருன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். மற்றவங்கள பாராட்டலாம் இல்லையோ, கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல. ஏன்னா குடிச்சு நம்ம இறந்தும் வேற. ஆமாம், ஏன்னா இங்கே வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா குடிச்சிட்டு வந்தால் 10,000 இவன் கொடுக்கணும். அங்கே 50 ரூபாய்க்கு குடித்தா 10 லட்சம் இவங்க கொடுக்கும்போது அதன் மூலமாக அந்த பெண்களுடைய இறந்துட்டாருன்னா அந்த பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுது. அவன் வீடு வாசல் கடைக்கிட்டு நிம்மதியாக வாழலாம். யாரை இழந்து? புருஷனை இழந்து, அப்பாவோ கணவரையோ இழந்து அந்த வாழ்வாதாரத்தை அவங்க காப்பாற்றி 10 லட்சம் கொடுக்குறத வந்து நான் உண்மையிலே கவர்மெண்ட்டாக பாராட்டுறேன். அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து குடிச்சு இறந்தவங்களுக்கு ஒரு 20 லட்சம் கொடுத்தாங்கன்னா, குடிக்காதவனும் குடிப்பான்ல, அட்லீஸ்ட் 20 லட்சம் வருதில்ல, அவங்க வாழ்வாதாரம் மேம்பட்டும்ல. இதை அரசாங்கம் செய்யணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வேறு வழி எங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் எங்களை குடித்து எங்களை கொண்டுட்டாவது ஒரு 20 லட்சம் எங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. ஏன்னா உங்களால் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியல, தரமான கல்வி கொடுக்க முடியல, தரமான குடிநீர் தர முடியல, எங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே இல்லை, தரமான சாலை வசதி இல்லை, எங்கே பார்த்தாலும் டோல்கேட் போட்டு காசை பிடுங்குறீங்க, எங்களால் நிம்மதியாக வாழ முடியல. அப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக சாகிறோம் குடிச்சிட்டு. 20 லட்சம் நீங்கள் கொடுத்துருங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி நான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் பணியோடு கேட்டுக்கிறேன்.